இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உடம்புல நீர்ச்சத்து குறையாம தப்பிச்சுக்கலாம். நீர்ச்சத்து குறையறனால எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, எங்க வரேன். நாக்குல முட்டை வருதான்னு அப்பப்ப செக் பண்ணேன். என்ன எனக்கு இப்போ கிரவுண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. முட்டையெல்லாம் காத்துல விட்டுட்டு இருந்தேன். எங்க வீட்டில் கூட பாப்பா திட்டிட்டு இருந்துச்சு, என்ன சின்ன பிள்ளை மாதிரி முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு. இப்போ பாருங்க வரல. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்க, வரல. அப்போ என் உடம்பு நீர்ச்சத்து குறைஞ்சிட்டு இருக்கு. இதான் சிக்னல். நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அரை கிளாஸ் தண்ணியாக குடிச்சிருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க ஏசியில இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாக்குல முட்டை வருதான்னு வரலையா, உடனே தண்ணி குடிங்க. இதான் சிக்னல். நாக்குல முட்டை வருது, முட்டை வந்தால் தண்ணி குடிக்காம இருக்கலாமா? பஸ் கண்டிப்பா நீங்க தண்ணியை எந்த குறைய வைக்காதீங்க. தண்ணி நல்லா குடிங்க. டீஹைட்ரேஷன் நம்ம உடம்பு ஆகிட்டு இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வரல, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கவனமா இருங்க. ஷேர் பண்ணுங்க. பாவம் உங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.